மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை தமிழடியான் ஆதரிப்பது ஏன்? மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் செய்யும் தவறுகள் தமிழடியானின் கண்களுக்கு தெரிவதில்லையா? மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் மீது வைக்கப்படும் நியாயமான விமர்சனங்களையும் அவதூறு என்ற அடிப்படையில் புறந்தள்ளுகிறாரா தமிழடியான்? தமிழடியானுக்கும் மருத்துவர் அர்ச்சுனாவுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது? மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை இயக்குகின்ற ஒரு குழுவிடம் தமிழடியான் விலை போய்விட்டாரா? ஆக மொத்தத்தில் தமிழடியான் ஏன் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கின்றார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இப்போ கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றது என்னுடைய ஒரு கடமையாக நான் கருதுகிறேன். எனவே இந்த காணொளியில் இந்த மாதிரி எழுப்பப்படுற எல்லா கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக நாங்கள் பதில் சொல்லுவோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. முதலாவது கேள்வி, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை தமிழடியான் ஏன் ஆதரிக்கிறார்? இந்த கேள்விக்கான பதில் மிக மிக சர்வசாதாரணம். எங்களுக்கு ஒரு தலைமத்துவம் தேவை. எங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு நல்ல தலைமத்துவம் தேவை. இப்படியான ஒரு நல்ல தலைமத்துவத்தை எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக, அவர்களுக்கு நல்ல அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைமத்துவத்துக்காக நாங்கள் கடந்த 15 வருஷமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏக்கம் என்னட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. நல்ல தலைமத்துவத்துக்கான அந்த தேடல். அதுக்கு காரணம் இப்போ இருக்கிற தலைமத்துவம் அந்த இடைவெளியை விட்டுட்டோம். எனவே அந்த தலைமத்துவத்தை யார் நிரப்ப வருகிறார்களோ, யார் தலைமை தாங்க வருகிறார்களோ அவர்களை ஆதரிப்பது என்னுடைய கடமை. அது யார், இவரா, அவரா, எவரான்னு சொல்லி, எக்ஸா, வையா, சட்டான்னு சொல்லி எனக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அது மருத்துவர் அர்ச்சுனா அவர்களாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. ஏன்னு சொன்னால் 2 மாதத்துக்கு முதல் மருத்துவர் அர்ச்சுனான்னு சொல்லி ஒரு ஆளையே எங்களுக்கு தெரியாது. எனவே தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தமிழ் மக்களுக்கு நல்ல அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, தமிழ் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் கட்டாயம் ஒரு டாக்டராக தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட தலைமை தாங்க வந்தால் அவரை தமிழடியானாகிய நான் ஆதரிப்பேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நல்ல ஒரு தலைமத்துவம் தேவை. அடுத்த கேள்வி, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை ஆதரிப்பதில் நிபந்தனைகள் ஏதும் இல்லையா? நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. நிபந்தனைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, நிறையவே இருக்குது. சும்மா கண்மூடித்தனமாக ஒரு ஆளை ஆதரிக்கலாமா? இல்லை. கண்மூடித்தனமாக ஒரு ஆளை நம்பலாமா? இல்லை. ஆனால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கும் நிபந்தனைகள் நிறைய இருக்கு என்னட்ட. ஆனால் அது நாம் வெளிக்காட்டி கொள்ளையில. ஏனென்று சொன்னால் வெளிக்காட்டி கொள்றதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி நான் நினைச்சேன். ஏனென்று சொன்னால் அவர் இப்போதான் இமர்ஜ் ஆகி மேலே வாரார், அவர் உருவாகி கொண்டு வாரார். இந்த நேரத்தில் போயிட்டு அந்த நிபந்தனை இந்த நிபந்தனை என்று சொல்றதை விடவும் அவரை கொஞ்ச நாளைக்கு ஆதரிப்போம், அவருக்கு கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ முதல்ல அவர் உருவாகட்டும், உருவாகி ஒரு லெவலுக்கு வரட்டும். அந்த லெவலுக்கு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுவோம், எங்களுடைய கேள்விகளை சொல்லுவோம், எங்களுடைய விமர்சனங்களை வைப்போம், எல்லாத்தையும் பிறகு வச்சுக்கொள்ளலாம். முதல்ல அவர் உருவாகட்டும், அதுக்கான ஒரு ஸ்பேஸை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். எனவே ஒரு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பொறுத்து கொள்வோம். இந்த விமர்சனங்கள், இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல் கொஞ்சம் அவர் வளரட்டும், வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வரட்டும். வந்த பிறகு நாங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்போம். ஏன்னு சொன்னால் கேள்விகள் கேட்கறதுக்கும் தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் நாங்கள் எப்போ அதை பின்னு இருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்றதுக்கு நாங்கள் எப்போ தயங்கி இருக்கிறோமா, அல்லது முகத்துக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு நாங்கள் எப்போ தயங்கி இருக்கிறோமா? ஒரு நாளுமே இல்லை. எல்லா விதமான கேள்விகளையும் எல்லா விதமான விமர்சனங்களையும் முன்வைக்கிறதுக்கு, அதை கேட்கறதுக்கு நான் ஒரு நாளுமே தயங்கினதும் இல்லை, பயப்பட்டதும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். எனவே முதல்ல இவர் வளரட்டும், வளர்ந்து ஒரு லெவலுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் தான் நாங்கள் முதல்ல அம்மா சொல்லி கொடுப்போம், ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லிக் கொடுப்போம், ஒவ்வொரு சொற்களாக சொல்லிக் கொடுப்போம். ஆக பச்சை குழந்தையில நாங்கள் ஒன்றையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். எனவே அந்த குழந்தை ஓரளவு வளரணும்ன்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று நாங்கள் கொடுக்கணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போதைக்கு நிபந்தனைகள் அதை இதையும் சொல்லல. இருந்த போதிலும் கூட நான் கடந்த வீடியோவில் ஒரு நிபந்தனை சொன்னேன். என்னென்னு சொன்னால் என்னுடைய முதலாவது வேண்டுகோள், சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் பற்றி இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குத்தானே, பிழையான எண்ணங்கள் இருக்குத்தானே, அதை இல்லாமல் செய்யுங்கோ. அதுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யுங்கோ. தமிழ் மக்களுடைய உண்மையான வேட்கையை பற்றி சிங்கள மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். நான் அவருக்கு விடுத்த முதலாவது வேண்டுகோள் அது. நீங்கள் எல்லாருமே அந்த காணொளி பார்த்துருப்பீங்கள். நிறைய பேர் அந்த வேண்டுகோள் சரி, இது ஒரு முக்கியமான வேண்டுகோள், இது சரியான வேண்டுகோள் என்று சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நீங்கள். எனவே நிபந்தனைகள் நிறையவே இருக்குது, கேள்விகள் நிறையவே இருக்குது. ஆனால்
கொஞ்சம் வளரட்டும், இப்போதான் ஒரு 10 நாள் ஆகுது, அரசியலுக்குள்ளே வந்து இப்போ தான் 10 நாள் ஆகுது, என்ன செய்ய போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து நாங்கள் 15 வருஷத்தை தூக்கி கொடுத்தனாங்க தானே, அப்படியே அப்படியே கையில் தூக்கி 15 வருஷத்தை முழுசாக கொடுத்த நாங்கள் என்ன செய்ய நம்ம பார்ப்போம் என்று சொல்லி, அப்படி கொடுத்தவங்களுக்கு இவருக்கு ஒரு 15 நாளாவது கொடுக்க வேண்டாமா? இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனவே கொஞ்சம் பொறுத்து கொள்வோம் என்றுதான் என்னுடைய இதையே தவிர நிபந்தனைகள் இல்லாமல் இல்லை, கேள்விகள் இல்லாமல் இல்லை, விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. அடுத்த கேள்வி, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு தமிழடியானின் ஆதரவு எதுவரை தொடரும்? நல்ல ஒரு கேள்வி. எதுவரை தொடரும்? இதுக்கு நான் வந்து ஒரு வரையறை ஒன்று வச்சுக்கிறேன். அந்த வரையறை என்னன்றதை நான் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு தொடக்க நிலை ஆதரவு மட்டுமே. தொடக்க நிலை ஆதரவு. ஏன்னு சொன்னால், அவர் இப்போ தான் உருவாகி வாரார். அவர் அரசியல்வாதியாக உருவாகிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியலை. ஏன்னு சொன்னால், அவர் ஒரு மருத்துவராக வாரார், அங்கே சில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறார், அதில் சில பிரச்சனைகள் வருது, திடீரென்று தான் ஒரு அரசியல்வாதியாக மாறுன்னு சொல்கிறார். இப்படி தான் அவர் வந்து இருக்கிறார். எனவே வந்து என்னுடைய ஆதரவுன்றது வந்து ஒரு தொடக்க நிலை ஆதரவு தான். ஏன் தொடக்க நிலை ஆதரவு என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஆள் வந்து புரட்சிகரமாக உருவாகி கொண்டு வரைக்குள்ள முளையிலேயே நாங்கள் கிள்ளக்கூடாது. அப்போ நாங்கள் ஒரு ஆதரவை கொடுக்கறது, மற்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஆதரவு கொடுக்குறதுன்றது கண்மூடித்தனமாக நம்புறதுன்றது அது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை, அது கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எப்படின்னு சொன்னால், ஆதரவு கொடுக்குறோம்ன்றது அர்த்தம் வந்து மறைமுகமாக வந்து நாங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம்ன்றது தான் அர்த்தம். அவருக்கு வந்து இந்த மாதிரி உங்களை நம்புகிறோம், இந்த மாதிரி நாங்கள் ஆதரிக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கிறோம், எனவே சரியாக செயல்படுங்கோ, எனவே பிளவிட்டுறாதீங்கோ, பிள்ளையான பாதையில் போயிடாங்கன்றது ஒரு வகையான மறைமுகமான அழுத்தம் தான். நான் எப்படி பார்க்குறேன்னு என்று சொன்னால், நாங்கள் தொடக்கத்திலேயே ஒரு ஆளுக்கு வந்து நிறைய விமர்சனங்களை வச்சு, நிறைய விமர்சித்து, நிறைய கேள்விகளை கேட்டு குடைஞ்சு கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அவன் நினைக்கக்கூடும் எனக்கு வந்து மக்கள் ஆதரவு இல்லை, நிறைய பேர் விமர்சிக்கணும், என்னை வந்து யாருமே ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலை, எனவே நான் என்னுடைய வேலையை பார்த்தோன்னு பேசாமல் இருப்போம், இதிலிருந்து ஒதுங்கி போவோம் என்று சொல்லி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனவே வந்து ஆதரவு கொடுக்கறதுன்றது வந்து அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு மறைமுகமான ப்ரெஷர் தான், ஒரு வகையான அழுத்தம் தான். எனவே இந்த அழுத்தத்துக்கு பயந்து அல்லது இந்த அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு அவர் தன்னுடைய பாதையில் வந்து சரியான முறையில் போகணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. எனவே ஆதரிக்கிறோம் என்றதுக்காக கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த ஆதரவிலையும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு தொடக்க கட்ட ஆதரவாக நான் பார்க்குறேன். அப்போ தொடக்க கட்ட ஆதரவுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆதரவு இல்லையா, அதுக்கு பிறகு மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான பதிவுகள் நான் போடுவேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது வந்து ஒரு ஆளுக்கு வந்து தொடக்க கட்ட ஆதரவை கொடுத்து ஓரளவுக்கு வளர்த்து விடுறது எங்களுடைய கடமை. அதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல வந்து நின்று நிலைச்சு நீடிச்சு கொண்டு போகிறது அவைண்ட கையில் இருக்குது, அது எங்கட கையிலே இல்லை. அது முழுக்க முழுக்க அவைண்ட கையில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், டார்வின் கோட்பாடு இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தக்கன பிழைக்கும், தக்கன பிழைக்கும், அதாவது தக்கன மட்டும்தான் பிழைக்கும். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விஷயங்கள் உருவாகி கொண்டு வருது, எத்தனையோ தலைவர்கள் உருவாகி கொண்டு வரினோம், எத்தனையோ நிறுவனங்கள் உருவாகி கொண்டு வரினோம். ஆனால் எத்தனை நின்று நிலைக்கணும், யார் யாரெல்லாம் நின்று நிலைக்கணும்ன்றது ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. எனவே வந்து உருவாகிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆக்கள் வந்து உருவாகிக்குள்ள நாங்கள் ஆதரிப்போம், அவர் நின்று நிலைக்கிறதும் நீடிச்சு நிலைக்கிறதும் அவையவையின் கையிலான் இருக்குது, அவையவையை நடந்து கொள்கிற விதத்திலான் இருக்குது, அவையவையை வகுத்து கொள்கிற கொள்கைகளில் தான் இருக்குது. எனவே வந்து அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஒருவேளை வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து எதிர்காலத்திலே வந்து நல்ல விதமாக செயல்பட்டு இப்போ இருக்கிற மாதிரியே தொடர்ந்து அப்படியே செயல்பட்டால் பிறகு ஆதரிக்கிறதா இல்லையான்றதை நாங்கள் பிறகு முடிவெடுப்போம். அது அந்த சந்தர்ப்பத்தில் யோசிக்கலாம். ஆனால் இப்போ வந்து சொல்லக்கூடியது என்னென்று சொன்னால், இது வந்து தொடக்க நிலை ஆதரவு மட்டுமே. ஏனென்று சொன்னால், அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்து போயிட்டோம். எனவே வந்து ஒரு ஆளை வந்து கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. எங்களுடைய ஆதரவுக்கும் ஒரு வரையறை வச்சு தான் நாங்கள் நம்ப வேண்டியிருக்குது, வரையறை வச்சு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால், நாங்கள் கடந்த காலத்தில் பட்ட அனுபவங்கள் அப்படி. அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பாதையிலிருந்து விலகிச் சென்றால் என்ன செய்வீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. என்ன செய்வன்? வெரி சிம்பிள். இதுக்கான பதில் வந்து மிக சர்வசாதாரணம், ஒன்றுமே இல்லை, டாட்டா பாய் பாய், அவ்வளோதான், அவ்வளோதான், வேறு கதையே இல்லை. அவர் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி போனாலோ, தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலோ, மக்களுடைய நலனில் இருந்து விலகி போய் வேறு எங்கேயாவது வில போயோ அல்லது வேறு ஏதாவது பிள்ளையான பாதையில் போகிறத நாங்கள் உணர்ந்து கொண்டாலோ ஒன்றுமே இல்லை, டாட்டா பாய் பாய், அவ்வளோதான். இதில் வந்து யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அப்படி ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுத்து பழக்கப்பட்ட நாங்கள் கடந்த காலங்களில் வெட்டொன்று துண்டு சொல்லி முடிவெடுத்து பழக்கப்பட்ட நாங்கள். அதுக்கு பிறகு வச்சு இழுவறதில் வந்து அர்த்தம் கிடையாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கருணாமான் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர்,
பெரிய தளபதியாக இருந்தவர். தலைவர் கூட தனக்கு பக்கத்தில் இருத்தி வச்சு என்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் இவர்தான் முக்கியமான காரணம் என்று சொல்லி அவ்வளவு சர்வதேச ஊடகவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக, அவ்வளவு சர்வதேச ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக கைகாட்டி பெருமைப்படுத்தினவர். ஆனால் அந்த கருணாமன் கடைசியில் என்ன செய்தவர்? ஏதோ ஒன்று செய்தார். அதுக்கு பிறகு அடுத்த செகண்டே பாய் பாய் தான், வேற கதை இல்லை. அதுக்கு பிறகு வச்சு தாளாட்டி கொண்டு ஓராட்டி கொண்டெல்லாம் இருக்க முடியாது. எனவே வெட்டொண்டு துண்டு என்று சொல்லி முடிவெடுத்து பழக்கப்பட்ட இனம்தான் நாங்கள், எங்களுடைய தமிழினம். எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் பிழையான பாதையில் போனால், தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் ஒன்றுமே இல்லை, டாட்டா பாய் பாய் தான், அவ்வளோதான். அடுத்த கேள்வியை பாருங்க. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை விடவும் இன்னும் ஒரு தலைமைத்துவம், சரியான தலைமைத்துவம் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு யார் குத்தினாலும் அரிசியானா சரி, இதுதான் இப்போ எங்களுடைய நிலப்பாடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு அவசரமான சிறந்த ஒரு அரசியல் தலைமத்துவம் எங்களுக்கு தேவையாக இருக்குது. எங்களுடைய மக்களுக்கு அவ்வளவு அவசரமாக ஒரு தலைமத்துவம் தேவையாக இருக்குது. எனவே நல்ல ஒரு தலைமத்துவத்துக்கான தேடலில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, அது மருத்துவர் அர்ச்சுனா அவர்களாக தான் இருக்கணும், அல்லது எக்ஸாக இருக்கணும், வையாக இருக்கணும், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. நான் நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கோட்டுக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய கோட்டை கீறினா முதலாவது கோடு ஆட்டோமேட்டிக்காக சின்னனா போயிடும். எனவே அப்படியான ஒரு கோட்டை கீறத்துக்கு ஒரு ஆள் முன் வரணும். ஒரு சரியான தலைமத்துவம். இப்போ மருத்துவர் அர்ச்சனா அவர்களில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய குறைபாடுகள் இருக்குது நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு தலைமத்துவம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யார் குத்தினாலும் அரசியலாச்சரியன்றதான் எங்களுடைய நிலப்பாடு. அவர் தமிழ் மக்கள் சார்பாக இருக்கணும், தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கணும், தமிழ் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஆளாக இருக்கணும். இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளின் தலைவர் மாதிரி இருக்கிறது தானே, அவர்களே யாராவது ஒரு ஆள் திடீரென்று முன்னுக்கு ஓகே கடந்த 15 வருஷம் போனது போகட்டும், நாங்கள் இப்படியோ இருந்துட்டு போகிறோம், இனி இந்தியிலிருந்து நான் புதுசாக ஒரு அரசியல் செய்ய போகிறேன், எங்களுடைய மக்களுக்காக நான் உண்மையாகவே பாடுபட போகிறேன், உண்மையாகவே நான் என்ன அர்ப்பணித்து பாடுபட போகிறேன்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் யாராவது ஒரு ஆள் திடீரென்று முன் தன்னை முற்று முழுதாக மாற்றிக்கொண்டு இந்த கும்பலில் கோவிந்தா வச்சு இந்த ஊழல் செய்கிறத விட்டுட்டு அதில் தனித்துவப்பட்டு வெளியில் மக்களுக்கு முன்னால் உண்மையாகவே இதய சுத்தியோட வந்தால் அவரையும் நாங்கள் ஆதரிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் இவரைத்தான் ஆதரிக்கணும் அவரைத்தான் ஆதரிக்கணும் என்று சொல்லி இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் பட்ட அனுபவங்களும் ஏமாந்த விஷயங்களும் அப்படியானது. எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்தது. ஒரு ஆள் சொல்லி கொண்டிருந்தார், பொங்கலுக்குள்ள தீர்வு வருது, தீபாவளிக்குள்ள தீர்வு வருது, புது வருஷத்துக்கு இடையில தீர்வு வருது என்று சொல்லி நாங்கள் அதை நம்புறமோ நம்பலையோ சகிச்சு கொண்டோம். சரி, ஏதோ அந்த மனுஷன் சொல்லுது என்று சொல்லி சகிச்சு கொண்டோம். எனவே இப்படியான போனது எல்லாமே போகட்டும். இனியும் நாங்கள் பொறுத்து கொள்றதுக்கும் சகிச்சு கொள்றதுக்கும் ஏமாந்து போறதுக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் தயாராக இல்லை. எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் மீதான தமிழடியானின் ஆதரவு என்றது நிபந்தனைக்கு உட்பட்டது, வரையறைக்கு உட்பட்டது, கால அளவு கொண்டது. அதுக்கு ஒரு பரிமாணம் இருக்குது. இங்கே எதுவுமே கண்மூடித்தனமாக இல்லை. கண்மூடித்தனமாக அவர் செய்கிறது எல்லாமே சரி என்று சொல்ற அளவுக்கு நான் இல்லை. ஆனால் தொடக்க நிலையில் இருந்தபடியால் ஒரு சில விஷயங்களை கண்ணும் காணாமலும் அமைதியாக இருந்ததையோ தவிர மற்றும்படி அவர் அடுத்தடுத்த கட்டம் வரைக்குள்ள அவர் மீதான விமர்சனங்கள் நிறையவே இருக்கும். அதை விட மிக முக்கியமான செய்தி ஒன்று நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன். அவர் ஒரு பிழையான பாதையில் போகிறத நாங்கள் உணரும் போது, அவருடைய பாதை மாறுது என்று சொல்லி நாங்கள் உணரும் போது, அன்றைக்கு அவரை அறம்புறமாக விமர்சிக்கிறதுக்கு நான் ஒருபோதுமே ஒரு செகண்டும் தயங்க மாட்டேன். அவர் மீதான கட்டுமையான விமர்சனம் தமிழடியான் தளத்தில் வெளியாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழில் நாங்கள் படிச்சிருப்போம் காய்தல் உவத்தல் என்று சொல்லி. நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த காய்தல் உவத்தல் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி, அதாவது அதை சரியாக சொல்ல போனால் ஒரு பக்க சார்பு இல்லாமல், இங்காலயம் இல்லாமல் அங்காலயம் இல்லாமல் ஒரு அப்படி ஒரு நடுநிலைமையில தான் இருந்து நாங்கள் பார்க்கணுமே என்று சொன்னால் நாங்கள் தேவையில்லாமல் ஆபத்தில் போய் சிக்க முடியாது. எங்களுடைய மக்களை இனியும் கொண்டு போய் ஆபத்தில் படுகொலியில் விழுத்த முடியாது. எனவே காய்தல் உவத்தல் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு விஷயத்தை அணுகணும். அதுக்காக ஒரு ஆளை ஆரம்பத்திலேயே அடித்து அமர்த்தி மூடணும் என்று சொல்லி இல்லை. அப்படி நாங்கள் மூடினமாக இருந்தால் அதில் 2 விளைவு இருக்குது. ஒன்று நாங்கள் அவருக்கான ஸ்பேஸை சரியாக கொடுக்காமல், அவருக்கான ஒரு குறிப்பிட்ட கால அளவை கொடுக்காமல் பிறகு நாங்கள் அவரை குற்றஞ்சாட்ட முடியாது. அவர் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலப்பகுதி கொடுக்கணும். அது முக்கியமானது. அப்போ தான் நாங்கள் எதிர்காலத்தில் சொல்ல முடியும், உனக்கு தேவையான அளவு நாங்கள் தந்தனாங்கள், இந்த காலப்பகுதியில் நீ ஒன்றுமே செய்யல ராசா, நீ போயிட்டு வா ராசான்னு நாங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதோட இன்னொரு விஷயம், நாங்கள் தொடக்கத்திலேயே அடிச்சமுக்கி மூடினோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு இளைய தலைமுறை அரசியலுக்கு வரத்துக்கு பயப்படும். இன்னும் ஒரு ஆள் இங்கே களத்தில் குதிக்கிறதுக்கு பயப்படுவினோம். எனக்கும் இப்படித்தான் நடக்கும் போல நடக்கும்னு சொல்லி வரமாட்டினோம். எனவே அப்படியான ஒரு தவறை நாங்கள் செய்யக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு விட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. ஒரு சில குறைகள் இருக்குத்தான், இல்லையென்று சொல்லி இல்லை, அதை நாங்கள் பொறுத்து கொண்டு விட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அதில் ஏதாவது பிழைச்சிருந்தா அப்போ நாங்கள் எங்களுடைய முடிவை நாங்கள் எடுப்போம்.
நாங்க என்னதான் ஆதரவு குடுத்தாலும், நாங்க என்னதான் ஊக்கம் குடுத்தாலும், நாங்க என்னதான் உசுப்பேத்தி விட்டாலும், இந்த உலகத்துல வந்து தக்கன மட்டும் தான் பிழைக்கும். ஒரு சைக்கிள் டியூப்ல வந்து 4 ஓட்டை இருக்கும்போது, அதுக்கு நீங்க என்னதான் காத்த போட்டு அடி அடின்னு அடிச்சாலும், அந்த காத்து வந்து அந்த டியூப்புக்குள்ள நிக்கவே நிக்காது. அதே மாரி தான் இந்த உலகத்துல எல்லாமே வந்து. எனவே தக்கன மட்டும் தான் பிழைக்கும். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் நிண்டு நிலைக்கப் போறாரா? இல்லையா? என்றது ஒன்றுமே வந்து எங்களுடைய கையில இல்ல. முழுக்க முழுக்க அது அவர்ட்ட கையிலான் இருக்கு. எனவே தமிழடியானாகிய எனக்கு காய்தல், உவத்தல் எதுவுமே கிடையாது. ஒரு வாய்ப்ப குடுத்து பார்ப்போம். ஒரு சந்தர்ப்பத்த குடுத்து பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு பொறுத்து பார்ப்போம். தக்கன பிழைக்கும். தக்கன மட்டுமே பிழைக்கும்.